குறுக்கு வழியில ஜெயிக்க நினைக்கிற சிந்தாமணியை கூடிய சீக்கிரமே முத்துவும் மீனாவும் பொழந்து கட்டுறதை பார்க்கறதுக்கு நீங்களும் ஆர்வமா இருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஏடு கெட்ட விஜயா அன்னைக்கு நைட்டு சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. சிந்தாமணி, நான் மாஸ்டர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே சிந்தாமணியும், மாஸ்டர் சொல்லுங்க மாஸ்டர், இந்நேரத்துக்கு எதுக்கு கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்க உடனே சுத்தியும் முத்தியும் எங்கேயாவது முத்து வெளியில் வந்துட்டானா இல்லை அண்ணாமலை வெளியில் ஏதாவது நம்ம பேசுகிறத வந்து கேட்டுருவாரான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே திருட்டுத்தனமாக மொட்டை மாடியில் நின்று பேசுகிறாங்க விஜயா சிந்தாமணி கிட்ட. சிந்தாமணி, நான் கேட்குறேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இன்னைக்கு முத்துவையும் மீனாவையும் ஆள் அனுப்பி கத்தியால் குத்த சொன்னது நீங்கள் தானே அப்படின்னு கேட்க உடனே சிந்தாமணியும், என்ன மாஸ்டர் நீங்கள் இப்படி என்ன போய் சந்தேகப்படுறீங்களே, உங்கள் மருமக மீனாவுக்கு வேணும்னா நான் ஒருத்தி விரோதியாக இருக்கலாம், அதுவும் எலெக்ஷன் வேற வருது, உங்களை சொல்லி குத்தல்ல, ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே உங்கள் மருமக மீனாவுக்கு இப்படி நடந்ததுக்கு காரணம் நான் தான் ஆள் அனுப்புனேன்னு என்ன தான் தப்பாக நினச்சிட்டு இருப்பாங்க மாஸ்டர். ஆனால் நீங்கள் இப்படி நினைக்கிறது தான் எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. உங்கள் புள்ள முத்து குடிச்சிட்டு யார் யார்கிட்ட வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தானோ கடைசியில் என் தலையை போட்டு உருட்டுறீங்களே மாஸ்டர், நீங்களும் இப்படி பேசினா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி பேசுகிறாங்க விஜயா கிட்ட. உடனே விஜயாவோ, ஆஹா சிந்தாமணி, நான் ஒரு டவுட்டில் தான் கேட்டேன், நீங்கள் தப்பாலாம் எடுத்துக்க வேண்டாம், எனக்கு தெரியும் அந்த குடிகார பையன் வேற யாராவது கிட்ட வம்பிழுத்துட்டு கூட வந்திருப்பான்னு. சரி சரி, ஆமாம் என்ன மீனாவை தோக்கடிக்கிறதுக்கான வேலைங்களை பார்த்துட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு சிந்தாமணி கிட்ட நைஸாக பேசுகிறாங்க விஜயா. அதே சமயம் மொட்டை மாடியில் தான் ரவி அங்கே போர்வையை இழுத்து போத்தி தூங்கிக்கிட்டு இருக்காருன்னு அந்த இருட்டில் தெரியாமல் விஜயா பேசிக்கிட்டு இருக்க ரவி அதை நல்லா கேட்டுடுறாங்க. அதே சமயம் சரி நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைப்போம் அப்படின்னு தன்னோட ஃபோனை எடுத்து தன்னோட அம்மா விஜயா சிந்தாமணி கிட்ட மீனாவை தோக்கடிக்கிறதுக்காக ஒவ்வொரு பிளானை கொடுக்க சிந்தாமணியும் பதிலுக்கு ஆக்ரோஷமாகவும் சந்தோஷமாகவும் எப்படியோ இந்த மீனாவை தோக்கடிச்சிட்டு போ அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத நல்லா கேர்ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிடுறாரு ரவி. அதே சமயம் சிந்தாமணி கேட்குறாங்க விஜயா கிட்ட, மாஸ்டர் நீங்கள் ஒன்றும் என்கிட்ட போட்டு வாங்கலைல்ல, ஏன்னா உண்மையில் உங்கள் மனசுக்குள்ள உங்கள் மருமக மீனா ஜெயிக்கணும்னு சொல்லியும் என் வாயில் என்ன வருதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இப்படியெல்லாம் நீங்கள் உங்கள் மருமக தோக்கணும்னு என்கிட்ட சும்மா நாடகம் ஆடுற மாதிரி பேசல அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இங்கே விஜயாவோ, சேச்சே சிந்தாமணி என்ன பேசுகிறீங்க, நான் அவ ஜெயிக்கணும்னு நினைப்பேனா, அப்படியெல்லாம் நினைக்கிற மாதிரி இருந்தால் இப்படி உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பேனா, இல்லை உங்கள் கூட தான் அவளை எதிர்த்து போட்டியிட சொல்லி நானே சொல்லி இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேச உடனே சிந்தாமணியும், ஆமாம் மாஸ்டர், உங்களுக்கு என்ன தெரியாதா, சாதாரணமாக ஒரு பூக்கடைங்கிறது 2 பூக்கடை ஆரம்பித்த உடனே உங்கள் மருமக மீனா உங்களை மதிக்கிறது இல்லை, வீட்டு வேலைங்களை கரெக்டாக செய்கிறது இல்லை, அவள் புருஷன் முத்து அவளை தூக்கி தலையில் வச்சுட்டு கொண்டாடுறான், அந்த மதிப்பு உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதா என்ன, அதனால தான் நான் இந்த மீனாவை தோக்கடிக்கிறதுக்கு எப்போவுமே நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்கிறது தெரியும் மாஸ்டர். சரி மாஸ்டர், ஆனால் ஒன்று கடைசியாக நான் சொல்லிட்டு வச்சிட்றேன் மாஸ்டர், இந்த மீனா மட்டும் நாளைக்கு நடக்கிற அந்த பூக்கார வியாபாரிகள் சங்க தலைவர் போட்டியில் ஜெயிச்சிட்டானா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீட்டில் வேலைக்காரியாக கூட ரொம்ப கேவலமாக தான் நடத்தப்படுவீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்ல உடனே விஜயாவோ, இதுக்கு தான் அவளை இந்த தேர்தலையே நிற்க வேண்டாம்னு சொன்னான்னு கேட்குற மாதிரி தெரியல, சரி இந்த ஸ்ட்ரீட்டில் அவளை பற்றின ஒட்டி இருக்கிற அந்த பேனரை எல்லாத்தையுமே போய் நம்ம கிளின்னு கிழிச்செறிஞ்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தலையில் முக்காடை போட்டுக்கிட்டு விஜயா வெளியில் வர அதே சமயம் அதே பிளானோட வெளியில் வர்றாரு மனோஜ். 2 பேருமே மாற்றி முட்டிக்க, ஐயோ ஐயோ நான் இல்லை அப்படின்னு 2 பேருமே அந்த இருட்டுக்குள்ளே சத்தம் போட்டுக்கிறாங்க. அதை எல்லாத்தையுமே கீழே இறங்கி வந்து என்ன பண்ண போகிறாங்க பிளான் போட்டுன்னு சொல்லி வந்த ரவி பார்த்து சைலண்ட்டாக சிரிச்சுக்கிட்டு இருக்க, அதே சமயம் நான் இல்லைன்னு பயந்துக்கிட்டு, டேய் மனோஜ் நீயாடா இந்த நேரத்துக்கு எங்கடா மொக்காடை போட்டுட்டு இப்படி கதவை திறந்து வெளியில் வந்திருக்க, நானே பயந்துட்டேன், எங்கே அந்த முத்தோ இல்லை உங்கள் அப்பா அண்ணாமலையோன்னு அப்படின்னு விஜயாவு சொல்ல உடனே மனோஜோ, அம்மா நீங்கள் எதுக்குமா என்னமோ திருட வந்தவன் போல் இப்படி முக்காடை போட்டுட்டு இருட்டுக்குள்ளே வெளியில் வர்றீங்க அப்படின்னு கேட்க, இல்லைடா மனோஜ் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, படுத்தா கூட இந்த நாளைக்கு நடக்க போகிற எலெக்ஷனில் ஜெயிச்சிடுற மாதிரியும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நமக்கான மரியாதை குறைஞ்சிடுற மாதிரியும் என்னென்னமோ கெட்ட கனவாக வருதுடா மனோஜ், அதனால தான் போய் அந்த சுவரில் ஒட்டி இருக்கிற அந்த பேனரை எழிச்சிட்டு வரலான்னு நான் கிளம்புனேன்டா, நல்ல வேலை நீயா இருக்கங்காட்டி தப்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்ல
உடனே மனோஜும் அம்மா நானும் அதுக்கு தாம்மா வந்தேன். ஏன்னா இப்போதைக்கு நம்ம வீட்லேயே பெரிய கெத்தாக சம்பாதிக்கிற முதலாளிங்கிற அந்தஸ்தில் இருக்கிறேன்னா அதுக்கப்புறம் அந்த மீனாவை விட கீழே போயிடுவோம்மா. அவள் ஆஃப்டர் ஆல் பூ கட்டுறவ, அவள் தலைவராயிட்டா. நான் இவ்வளவு படித்து இந்த அளவுக்கு தொழில் பண்ணி பிஸ்னஸ் மேனாக தலை உயர்ந்து நிற்கிறவன் கடைசியில் அவள் முன்னாடி தலை குனிய வேண்டியதாக போயிடும். அதெல்லாம் நினச்சிதாம்மா நானும் அதவே பண்ணுறக்கு பண்ணேன் அப்படின்னு சொல்ல அங்கே எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ரவி, ச்சே இப்படியுமா அன்னைக்கு ஒரு துரோகம் நினைப்பாங்க, சொந்த குடும்பத்திலேயே இப்படியெல்லாம் இருக்காங்களே, டே மனோஜ் இருக்குதுடா உனக்கு காலையில் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க 2 பேர் பின்னாடியுமே போகல. ஸ்ட்ரீட்டுக்கு வந்த விஜயா மனோஜ் கிட்ட, டேய் மனோஜ் நீ இந்தாண்ட போய் அந்த கார்னர் வரைக்கும் இந்த மீனாவுக்காக ஒட்டி இருக்கிற எல்லா ஸ்டிக்கரையும் கிழிச்சிட்டு வாடா, நான் இப்படி போய் கிழிச்சிட்டு வரேன், அதுக்கப்புறம் இந்த தெருவில் யார் அவளுக்கு ஓட்டு போடுறாங்கங்கிறத பார்த்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போக இதை எல்லாத்தையுமே ரவி ரெக்கார்ட் பண்ணுறாரு. அந்த வழியாக போன மீனா கிட்ட வேலை செய்கிற பூக்கார பெண்கள், அங்கே பாரு யாரோ நம்ம மீனாவோட பேனரை கிழிச்சிட்டு இருக்காங்க, அதுவும் முக்காடு போட்டுட்டு, கண்டிப்பாக அது அந்த சிந்தாமணியோட ஆளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் போட்டிருக்கிற அந்த முந்தான சேலையால் முக்காடு போட்டிருக்கிற விஜயாவை அப்படியே முந்தானையோட சேர்த்து முகத்தை இறுக்கி நல்லா 4 குத்து குத்தி அடின்னு அடி பின்னி எடுக்கிறாங்க. அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரவியும் நல்லா வாங்கட்டும், இவ்வளவு கெட்டனோ அதுவும் நம்ம வீட்டுக்காக எப்பவுமே சமைச்சு வீடு பெருக்கி கழுவின்னு மாடாக உழைக்கிற நம்ம மீனா அன்னைக்கு எப்படி தான் இவங்கனால இப்படியெல்லாம் ஒரு துரோகம் நினைக்கிறதுக்கு மனசு வருதோ, ஜாலியாக இருக்குது, நல்லா அடி வாங்கட்டும், வேறு யாராவதா இருந்தால் இந்நேரம் நம்ம போய் காப்பாற்றி இருக்கணும், இவங்களுக்கு இந்த மாதிரி கெட்டன்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் 2 விழுந்தாவாவது திருந்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு ரவி. அதே சமயம் அங்கே மனோஜுக்கும், அங்கே பாருக்கா அங்கே கூட ஒரு ஆம்பளை அனுப்பிச்சிருக்காங்க, அவனும் என்னமோ தலைக்கு துணி போட்டுட்டு கிழிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவளை மரத்தில் கட்டி வச்சு உண்டில்லன்னு அடிக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே அந்த கூட்டத்தில் இருந்த இன்னொரு லேடி சொல்கிறாங்க, ஐயையோ முத்தண்ணனுக்கும் மீனாக்காவுக்கும் தெரிஞ்சா கண்டிப்பாக நம்மளை திட்டுவாங்க, இவங்களை எல்லாம் இப்படி அடிதடினால ஜெயிக்கக்கூடாது, நம்ம அஹிம்சையினாலையும் உண்மையினாலையும் நேர்மையினாலையும் ஜெயிக்கணும்னு, அதனால் விட்டு தொலைஞ்சிடுவோம், அவன் நம்மக்கிட்ட வாங்கின அடியிலேயே பயந்து ஓடிடுவா அப்படின்னு விஜயாவை விட்டுட்டு மனோஜையும் 4 வெளுக்க மனோஜும் 2 பேருமே வீட்டுக்கு வந்து முகத்தை மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. டேய் மனோஜ் உனக்கும் அடியாடா எனக்கும் அடிடா அப்படின்னு சொல்ல, சரி கப்பு சிப்புன்னு இந்த விஷயத்தை யாருக்கும் தெரிய வேண்டாம், நாம் பாட்டுக்கு போய் படுத்துக்குவோம், காலையில் கேட்டால் நம்ம கட்டல்லேருந்து கீழே விழுந்துட்டோன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு விஜயா சொல்ல, அம்மா உங்களுக்கு வேணும்னா அப்படி சொல்லலாம், எனக்கு எப்படி மூஞ்சியெல்லாம் வீங்கி இருக்குன்னு சொன்னால் நான் என்னம்மா பதில் சொல்லுவேன் அப்படின்னு மனோஜும் சொல்ல உடனே விஜயா சொல்கிறாங்க, டேய் அது ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம்டா, இப்போ யாரும் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் படுத்துருவோம், வாங்கின அடியில் என்னால் இங்கே நின்று பேசக்கூட முடியலடா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட சந்தோஷமாக மொட்டை மாடியில் போய் நின்று ஃபோன் பண்ணுறாரு முத்துவுக்கு. உடனே முத்துவும், என்னடா ரவி இந்த நேரத்துக்கு எதுக்குடா நீ இங்கே வர சொன்ன அப்படின்னு சொல்ல, அண்ணே உனக்கு ஒரு செம்ம காமெடியான படம் ஓட்டி காமிக்கலான்னு தானே இங்கே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரவியும் சொல்ல உடனே முத்துவோ, என்னடா இந்த நேரத்துக்கு, நானே நாளைக்கு எலெக்ஷன் நினச்சி மீனாவோட உடம்பு வேற இப்படி சரியில்லாமல் இருக்கேன்னு தூக்கமே வராமல் இருந்தடா ரவி அப்படின்னு சொல்ல, எல்லாம் சரியாக போயிடும், முதல்ல இந்த காமெடி படத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரவி விஜயாவும் மனோஜும் ரோட்டில் போகிற வரவங்க கிட்ட அடி வாங்குறத பார்த்துட்டு முத்துவும், என்னடா இவங்க நம்ம வீட்லேயே இப்படி நமக்கு ஒரு துரோகம் நினைக்கிறாங்க அப்படின்னு சிரிக்கிறாரு. நல்லா வேணும், இன்னமும் வேணும், இன்னும் 2 தட்டுங்க அப்படின்னு அங்கே அடிக்கிறத பார்த்துட்டு 2 பேருமே சிரிக்கிறாங்க.